வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஏலியன் எர்த் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏலியன் பிரான்சைஸ்ல இருந்து நிறைய படங்கள் வந்திருக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் 1979ல இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. அதுவே ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதையா தான் காட்டியிருப்பாங்க. இந்த சீரிஸும் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு கதை தான். பட் அந்த ஏலியன் பிரான்சைஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது ஏலியனோட ஆரிஜினேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு தீமை எக்ஸ்ப்ளோர் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடிஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனி சிந்தட்டிக் ஹியூமன்ஸ் அப்படின்றத உருவாக்குறாங்க, அதாவது அழிவே இல்லாத மனிதர்கள்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரிதான் வெண்டின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பொண்ணு, அதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட உயிரை எடுத்து ஒரு சிந்தட்டிக் உமனோட உடம்புல செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு அழிவே இல்லை அப்படின்ற மாதிரி உருவாயிருது. இவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் தான் ஹெர்மிட் அப்படின்றவன். இவன் ஒரு மெடிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அண்ணன் மேல இவளுக்கு பயங்கரமான பாசம். பட் இந்த அண்ணனை பிரிய முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ஒரு ஸ்பேஸ் ஷிப் விழுது. அந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஏகப்பட்ட ஸ்பெசிமென்ஸ் இருக்கு. அது ஏலியனா மாறுது. அந்த ஏலியன் அட்டாக்கை இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க? அண்ணனும் தங்கச்சியும் ரீயூனைட் ஆனாங்களா? அந்த கார்பரேட்ஸோட இன்டென்ஷன் என்ன? யாருக்கு என்ன ஆக போகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை தான் இந்த சீரீஸ்ல காட்ட போறாங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து அந்த வேர்ல்ட செட் பண்ண விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. இதற்கிடையே ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்றதுமே ரொம்ப சட்டிலா இந்த கதைக்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுல காட்டக்கூடிய ஏலியன் அட்டாக்ஸ் அப்படின்றதுமே பிரமாதமா இருந்துச்சு. ஒரு சில சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ் அப்படின்றதுமே வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கார்பரேட்டோட இன்டென்ஷன்ஸ் என்ன, அவங்க எதை நோக்கி பிளான் பண்றாங்க அப்படின்றதும் ஓரளவுக்கு கிளியர் ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பு அப்படின்றது இந்த சீரீஸ்ல இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் பேஸ் அப்படின்றது பெட்டரா இருந்திருக்கலாம் ஸ்லைட்டா. மற்றபடி இதுல குறை சொல்றதுக்குலாம் இப்ப இந்த முதல் 2 எபிசோட்ஸ்ல எதுவுமே இல்லை. இன்னும் அப்கமிங் எபிசோட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் பெருசா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் வரவே இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.6 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.